அவருக்கு என்ன அந்த துப்பாக்கி என்ன அவருக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்ததோ எல்லா ஆக்டர் எல்லா ஹீரோஸுமே அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் எங்களுக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இப்போ எனக்கு கூட கமர்ஷியல் படத்தை நான் அந்த சக்ஸஸ்க்காக ட்ரை பண்ணலை. நிறைய விஷயம் வேற ஸ்கிரிப்ட் நம்ம செலக்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கமர்ஷியல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோன்ற ஒரு ட்ரை தான் அது. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணேன். ஏன்னா ஏன் அதை பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ அதையும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணது. அதில் ஒன்று ஓகேவா கிளிக் ஆயிடுச்சு, 1-2 கிளிக் ஆகலை, அந்த மாதிரி இருந்தது. பட் அது அது எல்லாருக்குமே அமையணும். அப்படி ஒரு டைரக்டர், அப்படி ஒரு ஸ்கிரிப்ட், அப்படி ஒரு மேக்கிங், அது சக்ஸஸ் அப்படின்ற ஒரு பேர் வர்றது, அது எல்லாமே அமையணும். அதுக்காக வெயிட் பண்ணி அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தால் அது வந்துடும். ஓகே. இன்னமும் அந்த ஸ்பேஸ்ல ஒரு நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நீங்க இருக்கு. ஆமா, என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஸ்பேஸ் வரும் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் இந்த ட்ரெய்லர்ல நீங்க பல வசனங்கள் சொல்றீங்க, பட் நிறைய பாடி லாங்குவேஜ் கூட இருக்கு இல்லையா? இவரை போல கொஞ்சம் துள்ளி குதிச்சுட்டு வர்றதாக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள். இதெல்லாம் நீங்க என்ன மறுபடியும் பார்த்து பண்ண வேண்டியிருக்குமா, இல்ல நீ பண்ணுப்பா அப்படின்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடுவீங்களா? அதெல்லாம் ரத்தத்திலே இருக்கு. அதை பண்ணாதன்னு சொன்னாதான் எனக்கு கஷ்டம். அந்த மாதிரி இப்போ அவரு டைரக்டருமே பெரிய விஜய் சாரோட ஃபேன். ஸோ அவர் பேர்லயே விஜய் இருக்கு. ஆமாம், அவர் பேர்லேயே விஜய் இருக்கு. ஸோ பாபு விஜய். ஸோ அவர் சர்க்கார்லேயே ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒரு கோ டைரக்டராக. ஸோ அவருக்குமே இது என்னன்னா, அண்ணன் இதுக்கப்புறம் படம் பண்ண மாட்டார் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தோடனே, அதுக்கு முன்னாடியே நான் இதில் விஜய் சாரோட ரசிகனாக தான் இருந்தது. ஸ்கிரிப்டில் அது சொல்லும் போது இல்லை, கதை சொல்லும் போது இல்லை, அப்புறம் பண்ண ஒரு டெவலப்மெண்ட்ஸ் தான் அது. அப்போது இவர் படம் பண்ண மாட்டாருன்னு சொல்லும் போது எங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் சிங்க் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக நம்ம ஏற்றுவோம் இதில், அவரோட டைலாக்ஸ், அவரோட பாடி லாங்குவேஜ் இன்னும் கொஞ்சம் அங்கங்கே வைப்போம். ஏன்னா இது அவருக்கு ஒரு ட்ரிபியூட் மூவி மாதிரி இருக்கட்டும் அப்படின்றது. ஒரு விதத்தில் இந்த வெற்றி இந்த படத்துக்கும் உதவும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமாம் இருக்கு. ஆனால் எனக்கு என்னென்னா, ஃப்ராங்காக சொல்லணும்னா, எனக்கு இப்போ நம்ம இவர் அண்ணன் கூட நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கிறதும், கேம்பெயின் போடுறதும் இருக்கட்டும், இதனால் அவங்க ஃபேன்ஸுக்கு என்ன ரொம்ப பிடிக்கிற 100% ரொம்ப பிடிச்சிரும். ஸோ இதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் என்னது கவனம் இருக்கு. ஸோ நான் இப்போ சப்போர்ட் பண்ணால், இப்போ என் படம் ரிலீஸ் ஆகுது, நீங்களாம் என் படத்தை பாருங்க அப்படின்றது எனக்கு வேணாம் அப்படின்றது தான். படம் நல்லா இருக்கா, ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, படம் நல்லா இருக்கா, உங்களுக்கு படம் பார்க்கணும்னு தோணுது, அப்போ இந்த படத்தை பாருங்க. இது நம்ம பண்ணிட்டோம், ஸோ நம்ம இப்போ நன்றி கடத்தனை செலுத்தணுன்ற அண்ணனோட ஃபேன்ஸ் யாருமே அந்த எண்ணத்தில் இருக்க வேணான்றது தான் என்னோட இது. ஸோ படம் அந்த அளவுக்கு இருக்கும், ஒர்த்தா இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. அதனால தான் படமாக படத்தை பாருங்க அப்படின்றது மாதிரி நான் ஆசைப்படுறேன்.